Hi guys, இந்த வீடியோல Lightroom எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. Lightroom சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் இம்போர்ட் பண்றதுக்கு ஃபைல் போனீங்கன்னா இம்போர்ட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட டிஸ்க் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். இதுல உங்க போட்டோஸ் ஃபோல்டர் எங்க இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட Lightroom போட்டோஸ்னு நான் செலக்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கேன். சோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஃபோல்டர் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க எல்லா போட்டோஸுமே செலக்ட் ஆயிடும். இதுல உங்களுக்கு பர்టిక్యులரா ஏதாவது போட்டோ வேணும்னா ஜஸ்ட் அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ சில போட்டோஸ் உங்களுக்கு தெரியலனா கீழ பாத்தீங்கன்னா லூப் வியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இமேஜ் பெருசா தெரியும். நெக்ஸ்ட் பட்டன் அழுத்தினீங்கன்னா திருப்பி போட்டோ உங்களுக்கு அடுத்த போட்டோ வியூ ஆகும். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் பெருசு பண்ற ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இம்போர்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண போட்டோ மட்டும் இம்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் டாப்ல பாத்தீங்கன்னா டெவலப் பண்ண ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டோஸை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே ஸ்லைடரை பெருசா வச்சு யூஸ் பண்ண கத்துக்கோங்க. இப்போ இந்த போட்டோல எனக்கு அர்பன் பிளாக் அண்ட் கிரே கலர் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுல ப்ளூவை நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வியூல சேச்சுரேஷனில் ப்ளூ ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அர்பன் பிளாக் அண்ட் கிரே கலர் கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு கூல் மெத்தட். இன்னொரு ஃபோட்டோ பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபோட்டோவில் எனக்கு நேச்சுரல் எஃபெக்ட் வேணும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பேசிக்ஸ் போய்க்குங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆட்டோ கொடுங்க. ஓகே, இப்போ எக்ஸ்போசரை நான் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு பிரைட்னஸ் பத்தல. இது கான்ட்ராஸ்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியணும், அதனால ஹைலைட்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஷேடோஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒயிட் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து அந்த பிளாக் கம்மி பண்ணால் தான் எனக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் நல்லா பிரைட்டாக தெரியும். ஓகே, இப்போது எனக்கு அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் பாப்அப் பண்ணணும். அதுக்காக நான் வெறும் க்ரீனை மட்டும் செலக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷனில் போய் க்ரீனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் லூமினஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் ப்ளஸ் அந்த க்ரீனும் பாப்அப் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ உங்கள் இமேஜில் எந்தெந்த கலர்ஸ் இருக்கோ அந்த பர்டிகுலர் கலரை மட்டும் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் மூலிமா பாப்அப் பண்ணிக்கலாம். இன்னொரு இமேஜ் பார்க்கலாம் வாங்க. இந்த இமேஜில் எனக்கு மிட்நைட் ஈவினிங் எஃபெக்ட் வேணும், அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, ஹைலைட்ஸ் வந்து நான் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஷேடோஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒயிட் வேணாம். அண்ட் பிளாக் பை த வே இன்க்ரீஸ் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் எனக்கு க்ரீன் எஃபெக்ட் அதிகமாக வேணும். ஸோ அதனால் க்ரீன் வந்து நான் எஃபெக்ட் போகிறேன். ஜஸ்ட் விண்டேஜ் ரைட் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும், பட் எனக்கு ஒயிட் வேணாம், பிளாக் வேணும். ஸோ அதுக்காக நான் பை த வே டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த ஒரு ஈவினிங் மிட்நைட் ஈவினிங் ரெய்னி எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் எக்ஸ்போசரை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எதிர்பார்த்த எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இந்த ஃபோட்டோவில் லைட்டாக கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம எல்லாமே டவுன் பண்ணிக்கிறதுனால. திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இன்னொரு இமேஜ் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த இமேஜில் வந்து எனக்கு ஒரு ஏர்லி மார்னிங் 3 to 4 o'clock ஒரு டார்க் ப்ளஸ் ப்ளூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் எனக்கு வேணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பேசிக் போய்க்கிறேன். டெம்பை ஸ்லோவாக ப்ளூக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். லைட்ரூம் பொறுத்த வரைக்கும்
மேக்ஸிமம் ரொம்ப ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஃபீல் ஆகும். ஓகே, 45 எனக்கு இனஃப். டிண்ட் வேணாம். எனக்கு எக்ஸ்போசர் வந்து லைட்டாக நான் ஸ்லைட்லி டவுன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த பிக் நைட் டார்க் வேணும். ஹைலைட்ஸ் எனக்கு வேணாம், ஏன்னா எனக்கு அந்த டார்க் எஃபெக்ட் வேணுங்கிறனால. ஷேடோஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது எஃபெக்ட் போகிறேன். ஜஸ்ட் விண்டேஜாக லைட்டாக பிளாக் விண்டேஜாக லைட்டாக அப்படியே ஸ்லைட். ஓகே, இப்போ எனக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. பிக் பாயிண்டில் லைட்டாக ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் டார்க் என்கேஜ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போது இந்த இதில் வந்து எனக்கு ஒரு ஏர்லி மார்னிங் சன் இன்செட் ஆனதும் இருக்கணும். பட் அதே சமயம் எனக்கு வந்து அந்த டார்க்னஸ் எஃபெக்ட் வேணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் பேசிக் போய்க்குங்க. எனக்கு ஹைலைட்ஸ் வேணவே வேணாம், அதனால் ஃபுல்லாக 0 பண்ணிக்கிறேன். ஷேடோஸ் வேணும், அதனால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு க்ரீன் கலர் வந்து லைட்டாக வேணும், அதனால் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அப்போ தான் அந்த ஏர்லி மார்னிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் ப்ளூ கலரும் லைட்டாக மிக்ஸ்அப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அந்த ஏர்லி மார்னிங் ஃபீல் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த ஃபாகெல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸ்போசரை லைட்டாக ஸ்வைப் பண்ணிக்கிறேன். அண்ட் பிளாக் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் அந்த சன்லைட் வந்து நடுவில் மட்டும் மிக்ஸ்அப் ஆகும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கோ டு எஃபெக்ட். இதில் லைட்டாக விண்டேஜை வந்து அமௌண்ட் வந்து ஸ்வைப் பண்ணி டார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபெதரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்ஸும் லைட்டாக. ஓகே, ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த ஏர்லி மார்னிங் டார்க் கிடச்சிச்சு. பட் எனக்கு அந்த எல்லோ கலர் வந்து ஸ்டில் இல்லை. ஸோ அதுக்காக நான் ஒரு ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லைட்ரூமில் டிஃபால்ட்டாகவே இந்த ப்ளகின்ஸ் இருக்கும். ப்ரெசன்ஸ் போய்ட்டுங்க, லைட்ரூம் வீடியோ ப்ரெசன்ஸ், வீடியோ கலர் பாப்அப், தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு அந்த ஏர்லி மார்னிங் லைட்டாக அந்த சன்னோட ரைசிங் கலர் கோல்டு கிடச்சிருச்சு. பட் அதே சமயம் நமக்கு அந்த டார்க் கலரும் கிடச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போது ஃபைல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபைல் போங்க, எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் குவாலிட்டி 100ல் வச்சுக்கோங்க. நான் ஜேபேக்கில் அவுட்புட் எடுத்துக்கிறேன். அண்ட் RGB. ஓகே, தட்ஸ் ஆல். நமக்கு இமேஜ் தேவை, எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போது எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகும். இது 100% ஆகணும்னா உங்கள் ஃபைல் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதை நீங்கள் இங்கே உங்கள் ஃபோல்டரில் பார்த்துக்கலாம். இப்போது இன்னொரு ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃபைல் எக்ஸ்போர்ட் அண்ட் நேம் மறக்காமல் 100 அண்ட் எக்ஸ்போர்ட். ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் போனால் ஃபைலுக்கு இருக்குது. ஓகே, ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் கிளாரிட்டி ஏதாவது உடஞ்சிருக்கான்னு. நத்திங். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஃபைலோட சைஸ் வந்து 5.88 MB. இதுக்கு முன்னாடி இருந்த சேம் இமேஜோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 1.65 MB. ஸோ நம்ம கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனால ஃபைலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் லைட்ரூமில் ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு லைட்ரூமில் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வர லைட்ரூம் வீடியோஸும் உன்னை ஃபர்தராக க்ரியேட் பண்ணுறேன். This is before and after. I hope you guys this video maybe helps to you, and finally thank you for watching.